பிரபல நகைச்சுவை நடிகர், பண்பட்ட கலைஞர், ஒரு அருமையான நண்பர் நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் இன்று காலமானார் என்ற துயர செய்தியை கண்டு வட மலேசிய தமிழ் பத்திரிகை சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்ளும் வேளையிலே, நமது நாட்டுக்கு வருகை தந்தபோது அவருக்கு நல்ல வரவேற்பை கொடுத்து உபசரித்த சிங்கப்பூர் சின்னையா மற்றும் ஏற்பாட்டாளர் திரு MJ தேவா, மதியழகன் மற்றும் அவர் தம் குழுவினர்கள் இந்த வேலையிலே பாராட்டிதான் ஆக வேண்டும். காரணம், அந்த உபசரிப்பை அவர் என்றும் மறக்க மாட்டார். அதாவது ரோபோ சங்கர் என்றும் மறக்க மாட்டார். ஸோ அவரின் இந்த மறைவு அனைவருக்கும் ஒரு பெரிய பேரிழப்பு என்பதை இதன்படி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி கூற முடியவில்லை. இருந்தாலும் நானும் அந்த சமயத்தில் ரோபோ சங்கருடன் 1 மணி நேரம் பயணித்தேன் என்பதை இந்த வேளையிலே இங்கு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்கள் ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் அனைவரும், மலேசிய நாட்டை சேர்ந்த அனைவரும் உங்களுக்கு பிரார்த்தனை செய்கின்றோம் ஐயா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அந்த விலேஜ் மால் சுங்கைப்பட்டாணி கடார மண்ணில் காலடி எடுத்து வைத்து ஒரு பழம்பெரும் நகைச்சுவை மட்டுமல்லாமல் பண்பட்ட கலைஞரான ரோபோ சங்கரின் மறைவு உண்மையிலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீங்கள் அந்த படக்காட்சியெலாம் பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இருப்பதும் இறப்பதும் அந்த இயற்கையோட கையில, இருப்பதும் இறப்பதும் அந்த இயற்கையோட கையில, நான் மறைஞ்ச பின்னும் நினைப்பது என் உயிரெழுதும் கதையில. சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே, சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே. அவங்களுக்கு ஐயாவுக்கு போட்டு இது போன்ற நடன போட்டிகளில் கலந்து மென்மேலும் அவர்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த நடன போட்டியை ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப கொஞ்சம் செலவு பண்ணி, கொஞ்சம் பெரிய அளவில் செலவு பண்ணி செஞ்சுருக்கோம். எங்களுடைய வரவேற்பை ஏற்று தமிழ்நாட்டிலேருந்து அண்ணன் ரோபோ சங்கர் அவர் வந்திருக்கார். அவரும் அவருடைய மனைவியும் வந்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப பெருமையாக இருக்குது. இவங்க வந்ததில் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் எந்த விதமான ரிக்குவயர்மெண்ட்டும் வைக்கல, எனக்கு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, அதெல்லாம் இல்லை. எங்களுடைய நண்பர், நம்ம வீட்டு பிள்ளை போல் அவங்களும் செஞ்சுருக்காங்க. இன்னொன்று பெரிய விஷயம் என்னன்னா, என்னுடைய அழைப்பை ஏற்று ஐயா டத்தோ ஸ்ரீ சரவணன் அவர்கள் வந்திருக்கிறாரு கெடா மாநிலத்துக்கு. முதல் முறையில் இது ரொம்ப நாளாக வந்திருக்காரு. கலைஞர்களுக்காக அவர் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நான் ஃபேஸ்புக்லேயே வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா வெளியூர் போயிருந்தார். சப்போர்ட் பண்ணிங்கனாக்கா இன்னும் நிறைய கலைஞர்கள் வருவாங்க. ஸோ அடுத்த சமுதாயம் நம்மளுடைய MIC நோக்கி பார்வையிடும். ஸோ இவங்களுடைய சேவை என்ன, MICயோடைய சேவை என்னன்றதையும் நல்லா பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த ப்ரோக்ராம்லாம் இருக்குது, நான் விரைவில் முடிச்சிடுறேன். வருகை புரிஞ்சிருக்கோம் அனைவருக்கும் மீண்டும் ரொம்ப நன்றி சொல்லி அவருக்கு வழங்கியிருக்காங்க. அண்ட் தென் நடத்தின நாயகி அவார்ட்ஸ், இத்தனை அவார்டுக்கும் சொந்தக்காரங்க தான் முதல்ல நடனமணி. அவங்களுக்கு இந்த கடா மாநிலத்தில் என்னுடைய ஜூனியர் பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். சூப்பர், வாழ்த்துக்கள் குட்டி. ஓகே, நல்ல ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுத்துருங்க. ஓகே, ஒரு சின்ன ஒரு 1 minute பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பார்த்தமே இல்லையா? ஓகே, வீடியோ கோடி பெண்மையா
டேய் என் பொண்டாட்டிடா. ஓகே, நல்ல ஒரு வார்த்தை சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனால் இவங்களுடைய பேரண்ட்ஸ் எங்கே இருக்காங்கன்னு நான் முதல்ல பார்க்கணும். நீங்கள் தானம்மா? சார் இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நீங்கள் பெருமைப்படணும். இன்னும் ஒரு 5 வயசு, இன்னும் ஒரு 6 வயசுக்கு மேலே, ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் நிறைய கேஸ் பார்க்க வேண்டியிருக்குமா? தயாராக இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெற்று போட்டிருக்கீங்க. அழகு பெற்ற பிள்ளைய எத்தனை கேஸ் இருந்தாலும் பார்த்துக்கணுமா? மற்றும் கிடா மாநில மாயிகாவி தலைவர் மதிப்புக்குரிய எஸ்கே சுரேஷ் அவர்களே, மாயிகாவின் தேசிய பொதுச் செயலாளர் மாண்புமிகு டத்தோ டாக்டர் எஸ் ஆனந்தன் அவர்களே, உடன் வருகை புரிந்திருக்கும் அண்ணன் பிரபா மற்றும் குப்புசாமி, முக்கிய தலைவர்கள், உங்கள் அனைவரையும் வருக வருக வென்று இரு கரங்கள் கூப்பி ஏற்பாட்டு குழுவின் சார்பில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். பொதுமக்களாகிய நீங்கள் சொல்றானா? அங்கேயும் கிடையாது. ஓகே, தாய்லாந்து வேற என்ன வேற நினைச்சிருக்கீங்களா? இப்படி தெரிஞ்சுதான் வேற 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 வேறன்னு போயிட்டே இருந்துருக்கேன். வியட்நாம் அங்கதான் இருக்காம அவங்க ஊரு. ஈஸியா போய் இறங்கிடலாம். சேராட்டா பிடிச்சி நல்லா இருக்கும். நீ சொல்லுமா, அழகு தமிழ்ல மீனாட்சி இன்னமா அவங்க பெரிய இன்னைக்கு எப்படி இந்த மேடைக்கு வந்து நடனம் ஆடுறாங்களோ, அடுத்து இதே மேடைக்கு முன்னாடி அவங்க ஒரு செலிபிரிட்டியா வந்து உட்காரணும். அதான் எங்களுடைய ஆசை. வாழ்த்துக்கள். ஆமா, ஓகே, நல்ல ஒரு பலத்தை கைத்தட்டி கொடுத்துருங்க. வருகை புரிந்திருக்கும் பேரா மாநிலத்தின் நான் தொலைக்காட்சிக்கு வந்த ரொம்ப ஷார்ட் பீரியட்ல எனக்கு தமிழக அரசினுடைய இந்த பயணத்தை பார்த்து கலைமாமணி விருது கொடுத்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அது வந்து நம்ம மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய விருது. அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, கிட்டத்தட்ட 3 டாக்டரேட் வாங்கியிருக்கேன். ஒரு 70 கண்ட்ரிக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்கேன். 18,000 மேடைகளுக்கு மேல் நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். அதையெல்லாம் தாண்டி அதிலெல்லாம் கிடைக்காத சந்தோஷம் வந்து கைத்தட்டல் தான் மிகப்பெரிய எனக்கு சந்தோஷம். சொன்னதுக்கப்புறம் எனக்கு என்னன்னு உட்காந்துட்டிங்கன்னா பெரம்பெடுத்துருவேன். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, நம்ம சும்மா கெஸ்ட்டாக வந்திருக்கேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. பெரம்பெடுத்துனா பிச்சு பிச்சு யார் என்னன்னு பார்க்க மாட்டேன். அதே மாதிரி இந்த விழாவை எடுத்து நடத்துகிற அந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு எங்களுடைய அண்ணன் தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய சிங்கப்பூர் சின்னையா அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அண்ணனுக்கு. அதே மாதிரி இன்னொரு தயாரிப்பாளர் இருக்கார் அண்ணன் மதிகழகன். அடுத்த கெஸ்ட் வராங்களா? ஓகே, வரட்டும். அவங்க முதல்ல வெல்கம் பண்ணிடுங்க.